மந்திரிங்க கூட அமைதியா இருப்பாங்க. ஆனா பக்கத்துல இருக்க ஜால்ராக்களுக்கு எல்லாம் தான் பல்லெல்லாம் சிங்கப்பல்லாம் முளைக்குமா. அப்படிதான் நான் டைரக்டர் சங்கரோட மச்சான் அப்படின்ற மதிப்புல பத்திரிகையாளர்களை தாக்கி சும்மா கிடந்த சங்கரை கொண்டு வந்து சூரத்தேங்காய் உடைச்சு விட்டாராம் மிஸ்டர் பப்பு. சங்கர் இழைக்கு வரும் 2.4 படத்தோட தயாரிப்பு நிர்வாகிகளில் ஒருவர் தான் இந்த பப்பு. முத்தெடுக்க மூழ்குகிறவன் கயிறை பிடித்து மேலே இழுக்கும் வேலையெல்லாம் எப்பவும் தம் மச்சான்களுக்கே கொடுப்பதுதான் தூத்துக்குடி முத்துக்குளியலின் ரகசியம். உள்ளே மூழ்கினவன் உரிய நேரத்தை வெளியே வரணுங்கிற பதற்றம் மற்றவர்களை விட மச்சான்களுக்கே அதிகம் இருக்குமாம். ஆனா அவரை இன்னும் ஆபத்துல இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்திருக்காரு சங்கர். திருவல்லிக்கேணியில ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குன்னு தட்டி கேட்ட பத்திரிகையாளர்கள் 2 பேரை படு பயங்கரமா அடிச்சு அவரோட மேல் ஓதட்டை எல்லாம் கிழிச்சிருக்காரா இந்த பப்பு. பிறகு நிருபர்களின் புடைசூழ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க புகார வாங்க தயங்கினார்களாம். மேலதிகாரிகளிடம் முறையிட்ட பின்பு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பிறகு பப்புவையும் இன்னும் சிலரையும் கைது செஞ்சனர் போலீசார். அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வர தம்பியோட வந்தா வாங்க இல்லனா வரவே வராதிங்க என கட்டளை வந்ததாம் கிச்சன் கேபினெட்டில் இருந்து. அப்புறம் என்ன, டைரக்டர் சங்கரே சென்னை பிரஸ் கிளப்புக்கு கிளம்பி வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாராம். அங்க இருந்தவங்க பெரிய மனசுடன் புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க பத்திரிகையாளர்கள். நல்ல வேலை சம்பவம் நடக்கும்போது அங்க படத்தோட ஹீரோ ரஜினி இல்ல. இருந்திருந்தா சங்கருக்கு ஏற்பட்ட பாதி சிக்கலில் அவர் தலையிலும் விழுந்திருக்கும். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.